வணக்கம். நான் எஸ்தர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட சிஸ்டர் வந்து நார்த்லேருந்து என்னைய பார்க்கறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் விசிட் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி சடனா வந்ததுனால என்னால வீடியோலாம் கவர் பண்ண முடியல. போன சண்டே மார்னிங் வந்து ஒரு 4:30ன்னும்போது வீட்டுக்கு வந்தாங்க. மார்னிங் எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு, சாப்பிட்டு அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பி போயாச்சு. நாங்கலாம் காரில் போனோம். போனதுமே அங்கே சர்ச்சில் ப்ரேயர்லாம் முடிச்சதுமே ரிட்டர்ன் அப்படியே கிளம்பலாம் அப்படின்றக்காக வந்தோம். வரும்போது எப்பயுமே நாங்கள் வந்து வர வழியில் ஆனந்தாஸ் நர்சநாயகம்பாளையத்தில் ஆனந்தாஸ்ன்ட்டு ஒரு டீ ஷாப் இருக்கும். சூப்பராக இருக்கும். அங்கே பழ பஜ்ஜி, டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட்டு ரிட்டன் வந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து பழ பஜ்ஜி கிடையாது. அதனால் சரி டீ, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு வந்தோம். குழந்தைங்க எல்லாருமே வந்து யாருன்னு பார்க்குறீங்களா, என்னோட அக்காவோட பசங்க தான். ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்க டெல்லியில் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற பிளேஸில் வந்து நொய்டா, கிரேட்டர் நொய்டாவில் இருக்கிறாங்க. கிரேட்டர் நொய்டாக்குள்ளே நொய்டா அப்படின்றது இருக்குது. அங்கேருந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க இங்கே கேரளாவில் ஒரு மேரேஜ் போகிற டைமிங்கு. அப்போ வந்து நம்மளை சடனாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றக்காக வந்தாங்க. அக்கா இவங்க தான் என்னோடய அக்கா, அம்மா எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் நாங்கள். ஆக்சுவலி எனக்கு என்னென்னு தெரியல, நிறையா விஷயங்கள் வந்து அக்காவோட ஒத்து போகும். இந்த குட்டி பாப்பா யாருன்னு பார்க்குறீங்களா, நான் மேரேஜ் பண்ணி போகும்போது 7 months பேபியாக இருந்தா. இவளை பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு குட்டி பொண்ணே வேணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணி அடம்பிடிச்சி ஆண்டவர்கிட்ட கேட்டது தான் ஜெஃப்னு அடித்து. அப்படியே சரின்னு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு அம்மா வீட்டில் தான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே எல்லாருமே சாப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலி ஒரு கெட் டுகெதர் தான். அப்படியே வந்தோம் விக்டோரியா வீட்டுக்கு. அப்படியே வாங்க பாஸ்டர், எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்படியே மகிழும் பார்த்திங்கன்னா ப்ரேயரில் நல்லா கலந்துக்கிட்டாரு. மகிழ் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவரும் மொபைல் அதுக்கப்புறம் பிடிங்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ப்ரேயர் முடிச்சுட்டு விக்டோரியா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். சரி ஓகே நம்ம நடந்தே போகலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நடந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி குஷி வந்து நம்மளுக்கு ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே கலந்து பேசுகிறதுனால அவள் லாங்குவேஜ் குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே குழந்தைங்கள்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்களா, பேசுகிறது கொஞ்சம் சங்கடப்பட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இடையில ஒரு கொரோனா டைமிங்கில் ஒரு டைம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டி இப்போ தான் வந்தாங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ஆக்சுவலி நான் டெல்லியில் போய் அந்த என்னோடய மேரேஜ் முடிஞ்சு நான் அங்கே போகும்போது அவர் வந்து அங்கே தான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தார். இவங்க சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு 5 years அவர் எனக்கு முன்னாடி அங்கே சர்ச்சுக்கு போயிருந்தார். நான் ஒரு 4 years அங்கே இருந்தேன். அங்கே இருந்தது 4 yearsல அங்கே நான் வீட்டில் இருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம், பர்ச்சேஸ் போகலாம், என்ன வேணும் உனக்கு, நான் ரொம்ப டல்லாக இருக்கும்போது என்ன வேணும் உனக்கு, எங்கே போகலாம் சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அவர் கேட்கும்போது இல்லை நான் எஸ்தர் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னுவேன். சரி ஓகே அப்படின்னு முக்கால்வாசி 75% எஸ்தர் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். இல்லை மீதி 25% இங்கே நான் அம்மா வீட்டில் இருப்பேன். இப்படி தான் இருந்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு நெருங்கிய உறவுனே சொல்லலாம். நான் அக்காட்ட சொல்லுவேன், அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நீங்கள் தான் எனக்கு அக்காவாக வரணும்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க லைஃப்பில். எஸ்தர் அக்கா, ஐ எம் ஸோ மிஸ் யூ. இந்த ரிட்டன் அவங்க எல்லாருமே அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் டெல்லி போகலாம். டைம் இல்லை, இவருக்கு வந்து லீவ் கிடைக்காதனால நம்மளால் போக முடியல. என்னோடய சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. என்னோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் லாஸ்ட்டு சண்டே. அப்படி ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மகிழே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மகிழ் ஃபஸ்ட் டைம் இவங்களை பார்க்குறான். இருந்தாலும் அவங்கள விட முடியாமல் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் வாடிடுச்சு பிள்ளைக்கு. எல்டோ, ஜெஃபி அவர் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ பாஸ்டர் வந்ததுக்கு, எங்களை மீட் பண்ணதுக்கு. அவங்க அப்படியே ரிட்டன் அப்படியே கேரளா போகணும் அப்படின்றதுக்காக அப்படியே கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.